அழுகுமையில் பெண்ணே, சந்தைக்கு செல்லும் போது சேலையால் உடல் மறைத்தாய். பூவை தேடி வண்டு வருவது போல இளைஞர்கள் உன்னை சுற்றி வரும்போது உன் முகத்தை மறைத்தாய். நவீன காலத்தில் பள்ளியில் படிக்க செல்போன் வேண்டும் என்று உன் தந்தையிடம் அடம் பிடித்தாய். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்னும் சமூக வலைதளங்களில் நண்பர்களை பிடித்தாய். சமுதாயத்தில் நண்பர்களை பார்க்க நாணிய நீ அமெரிக்கா, லண்டனில் நண்பர்களை வளைத்தாய். பருவ வயதில் பாய் ஃப்ரெண்ட் இல்லாததால் நேரம் போகாமல் போரடித்த உனக்கு 24 மணி நேரம் போதாமல் ஆன்லைனில் அரட்டை அடித்தாய். உன் ஆன்லைன் நண்பர்களில் நான் ஒருவன், ஆனால் உன்னை போல அல்ல. நான் முகம் தெரியாத நண்பன். நான் உன்னுடன் பேசும்போது நமது அந்தரங்கங்களை பகிர்ந்தோம். அது மட்டுமல்ல, உன்னுடைய QR கோடையும் பகிர்ந்தாய். எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சைக்கோ என்று. உன்னை பார்க்கும் வரைக்கும் அதனால் கைப்பற்றினேன் உன் செல்போன் கேமராவை. உனக்கு தெரியாமல் உன்னை ரசிக்க ஆரம்பித்தேன். உனக்கு தெரியாமல் உன்னை கண்ணே, வாழ்க்கை என்னும் மதுராதியில் இனி வாழ்க்கை வெள்ளை பக்கம் அல்ல, கருப்பு பக்கம். சார், இப்போ ஆன்லைன்ல புதுவிதமான மோசடிகள் ஏதாவது வந்திருக்கா? புதுவித மோசடிகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம மொபைல் நம்பரை முதல்ல தெரியாதவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறத தாண்டி, மொபைல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனல். என் மொபைல்ல அது என்னோட பெர்சனல், உங்க மொபைல்ல அது உங்களுக்கு பெர்சனல். உங்க மொபைல் நம்பரை உங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்தாம பார்த்துக்கங்க. உங்க மொபைல்ல QR கோடு இருக்கு, அதை உங்களுக்கு தெரியாமலேயே திருடிட்டு நம்முடைய தகவல்களை திருடுவது இப்ப சமீப காலமா இது அதிகரிச்சுட்டு வருது. இப்ப அது சம்பந்தமா புகார்கள் வந்துட்டு இருக்கு. எனவே மொபைல் என்பது உங்கள் தனிப்பட்ட சொத்தாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது பொதுமக்களினுடைய கடமை. சார், இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்லைன் குற்றங்கள் பெருகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையா சார்? இல்லை, குறிப்பாக செல்போனில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்புகளை டவுன்லோடு செய்கிறத பொதுமக்கள் தான் நிறுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, குழந்தைகள்கிட்ட செல்லை கொடுக்கறத முதல்ல அறவே நிறுத்துங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகள்கிட்ட செல்லை கொடுக்காதீங்க. குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்கறதுல 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. உங்க சுயநலத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. ஒண்ணு, குழந்தைங்க மனதளவுல பாதிக்கப்படுறது ஒரு விஷயம். குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னு சொல்லி நீங்க செல்ல கையில கொடுத்துறீங்க. அதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? முதல்ல கண் பார்வை போயிருங்க. அதே மாதிரி இளவயது குற்றவாளிகள் உருவாகிறது. எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாம செல்லே கதின்னு விடுறது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க செல் நம்பர் தான் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு. ஓடிபில இருந்து பேங்க் தகவல்கள் எல்லாமே அந்த செல்லுல தான் வருது. அதை போய் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி இந்த வீக்னஸை பயன்படுத்தி தான் ஹேக்கர்கள் என்ன பண்றான், அவன் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறான், குழந்தைங்க தெரியாம அதை அமைக்கிறது, அக்கௌண்ட்ல இருக்க பணம் பூரா மாயமா போயிருது. முகம் தெரியாத எவங்கிட்டயோ பணத்தை இழந்துட்டு பிறகு போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலையறீங்க. இப்ப தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத ஆப்புகளை அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய தகவல்கள் திருடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அதனால குழந்தைகள்கிட்ட செல்போன் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. முகம் தெரியாத நபர் எங்கேயோ இருந்து ஆபரேட் பண்றதுனால போலீஸுக்கும் அதை உடனடியாக கண்டுபிடிக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆனா தமிழக காவல்துறை பிடிச்சே தீரும். இந்த ஆன்லைன் மோசடியால தற்போதைக்கு நிறைய உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு. நம்ம காவல்துறை தரப்புல இருந்து இதை தடுக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா சார்? அதே போல டெக்னாலஜியும் பொருளாதாரமும் வளர வளர இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. டெக்னாலஜி வளர வளர குற்றங்களும் பெருகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை கட்டுப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அதுக்கு தான் எனது தலைமையில் ஒரு டீம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகளை நெருங்கிட்டோம், வெகு சீக்கிரத்தில் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம். எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது, கண்டிப்பா பிடிச்சே தீருவோம். முடிஞ்ச பிடிச்சுப்போம், ஊர் புடுங்க முடியாது. வணக்கம் சார், ஆன்லைன் குழுக்கள்ல உங்க மொபைல் நம்பருக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் பரிசா விழுந்திருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன வேண்டாமா?
நாளைக்கு தங்கச்சி மொபைலில் எடுத்த லோன் அடைக்கணும் மாப்ள. விடப்பா, நாளைக்கு 2 மணிக்குள்ள ரூபா ரெடி பண்றோம், லோன் அடைக்கும். சரி ரைட் போ. பாப்போம். என்ன தம்பி நேரத்தோடு வந்துட்டீங்க? இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டு. அப்படியா? என்ன வேலை பார்க்கீங்க? வேலையே இல்லாமல் இருக்கு. எவ்வளோ பெரிய வேலைன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வேற எதுவும் வேலை பார்ப்பீங்கன்னு நினச்சேன். சாரி தம்பி. ரோட்டில் போதான் காரே, முறைச்சி பார்க்காரான் சாரே. நான் ஒரு மடைச்சிருக்கி செவனேன்னு இருக்காம. என்னடா சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு? இரு, சாப்பாடு போட்டு வரேன். குறும்பட இயக்குனருக்கு முதல் பரிசு ரூபாய் 25,000 மற்றும் திரைப்படம் இயக்க வாய்ப்பு 2ஆம் பரிசு ரூபாய் 10,000. இந்த சாப்பிடு. ஐயோ, முட்டை எடுக்காம வந்துட்டேனே. குறும்படம் அனுப்பும் அனைவருக்கும் ஆறுதல் பரிசு ரூபாய் 500. குறும்படம் அனுப்ப கடைசி நாள் 25. நான் சாப்பிட்டுட்டேன், படுக்க போறேன். அனுமதி இலவசம். நிபந்தனைகள்: காப்பிரைட்ஸ் மியூசிக் வீடியோஸ் பயன்படுத்தக்கூடாது. மொபைலிலோ கேமராவிலோ எடுக்கலாம். குறைந்தபட்சம் 2 நிமிடம், அதிகபட்சம். என்னடி ஒரு மாதிரி இருக்க? என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குமா? எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்குது, அப்புறம் பயமா இருக்குங்கிறது. இதே வேலையாதான் போச்சு. போய் படுங்கப்பா, போங்க. பாப்பா, உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்னது? சரி, நான் காலைல சொல்கிறேன், போய் பாடு. சொல்லுடி. டேய், இப்பதான் டூட்டி முடிஞ்சு வெளியே வந்தேன்டா. நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல. என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணி போடா. டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா. இன்னைக்கு எங்க ஸ்டாஃப்ல ஒருத்தங்க சாரி கொண்டு வந்தாங்க. அந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கும் வாங்கி தாடா அதே மாதிரி சாரி. இதே முக்கியமான விஷயமா? சுத்த வேஸ்ட்ரா நீ. ஒன்ன போய் லவ் பண்ண பாரு. போன வை, இருக்கிற வேலையில ஒவ்வொருத்தி. குடிப்பதற்கோ மனம் இருந்தால் குடித்து விடலாம், மறப்பதற்கோ மனம் இருந்தால் மறந்து விடலாம். பேபி சாரி பேபி, இருப்பதோ ஒரு மனம். இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்வேன் பேபி, என்ன செய்வேன்? உன்னை பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? இந்த பார்வைக்கு நீதான் കണ്ണാനത്. സോറി ബേബി, എനിക്ക് നിറയെ വേല ഇருக்கு. നിന്നെ ഞാൻ എൻ്റെ ആൾക്കളുടെ ഒപ്പടയ്ക്കാം. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா?